சிம்மராசியை பொறுத்தபடி இது சூரியனோட ஆதிக்கம் உள்ள ஒரு வீடு. இந்த சூரியன் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பானவர்லாம் கிடையாது. இவர் மற்றவங்களும் சுறுசுறுப்பாக இருப்பார், இவர் சோம்பேறி தான். சிம்மராசிக்காரங்க பாருங்க, உண்மையிலே சோம்பேறியா இருப்பாங்க. திருமண விஷயத்தில் இவரை போய் பாருங்களேன், திருமணத்துக்கு பாருங்கன்னா பார்ப்போம் அப்படின்னா. ஆனால் ஒரு காலத்தில் இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்றுட்டு வருவான் பாருங்க, அப்போ ஓடுவான். அவன் பெற்றுட்டான், இப்போ நான் பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ண போவோம். இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்காரக்கூடாது. நான் மகர ராசியில் செவ்வாய் உட்காரலாம், ஆனால் இங்கே கும்பராசியில் அவர் உட்காரக்கூடாது. உட்காந்தா இந்த ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ செவ்வாயை தோசை மாதிரியோ இல்லாட்டி திருமண தடையை உண்டு பண்ணக்கூடிய காரணி அவருக்கு வந்துடும். சிம்மராசி அன்பர்கள் சார். ஸோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் தடை ஏற்படுறதோ இல்லை ரொம்ப நாளாக திருமணத்துக்கு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சார் ரீசனாக இருக்கும்? இந்த சிம்மராசியை பொறுத்தபடி இது சூரியனோட ஆதிக்கம் உள்ள ஒரு வீடு. சூரியன் தான் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. இந்த சூரியன் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பானவர்லாம் கிடையாது. இவர் மற்றவங்களும் சுறுசுறுப்பாக இருப்பார், இவர் சோம்பேறி தான். சிம்மராசிக்காரங்க பாருங்கள், உண்மையிலே சோம்பேறியாக இருப்பான். வயிறு பசிச்சா தான் வேலை பார்ப்பான். அப்படி அதாவது சிங்கம் அப்படி தான், பசிச்சா வேட்டையாட போகும். ஆமாம். அதே மாதிரி மற்ற நேரத்தில் பக்கத்தில் வேறு என்ன விலங்குகள் விளையாண்டா கூட விட்டுரும். மற்ற விலங்குகள்லாம் பக்கத்தில் ஒரு இவரோட இறை வந்துச்சுன்னா அடிச்சிடும். அது பசிக்கலையோ அடிக்கும். ஆனால் சிங்கம் அப்படி கிடையாது, பசிச்சா மட்டும் அடிக்கும், இல்லாட்டி அடிக்காது. அது மாதிரி தான் இவங்களுக்கு தேவை அவசியமாக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்வாங்க, இல்லாட்டி செய்ய மாட்டாங்க. உண்மை. அப்போ திருமண விஷயத்தில் இவங்களை போய் பாருங்களேன், திருமணத்துக்கு பாருங்க அப்படின்னா பார்ப்போம் அப்படிமா. ஆனால் ஒரு காலத்தில் இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்றுட்டு வருவான் பாருங்க, அப்போ ஓடுவான். அவன் பெற்றுட்டான், இப்போ நான் பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ண போவான். இதுதான் அவனோட இயல்பு. இவனுக்கு நேர் 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா கும்பம், சனியோட வீடு. அப்போ சனி எப்பயுமே சூரியனுக்கு பகை தான். இவங்க 2 பேரும் எப்பயும் இணைய முடியாது, இணைஞ்சிச்சுன்னா பிரச்சனை தான். அப்போ இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் கல்யாணம் நடக்கும். பெருசியாக ப்ரீரெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஓட்டிகிட்டே போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான இருக்கு. அப்போ இந்த 7ஆம் இடத்து அதிபதி சனி, அவர் மேசராசியில் போய் நீசம் ஆகக்கூடாது ஒன்று. அடுத்து இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்காரக்கூடாது. நான் மகர ராசியில் செவ்வாய் உட்காரலாம், ஆனால் இங்கே கும்பராசியில் அவர் உட்காரக்கூடாது. உட்காந்தா இந்த ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ செவ்வாயை தோசை மாதிரியோ இல்லாட்டி திருமண தடையை உண்டு பண்ணக்கூடிய காரணி அவருக்கு வந்துடும். அதே சமயம் இந்த இடத்துல ராகு கேது இந்த கோள் இருக்கக்கூடாது. சூரியன் இங்கே உட்காரலாமா அப்படின்னா சில சமயம் இந்த சூரியன் 7ஆம் இடத்துல போய் உட்காந்தா இவங்க ஆணாக இருந்தால் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடும். போயிட்டா அந்த ராசியில் போய் சூரியன் உட்காந்தா பலன். ஒருவேளை இவர் வீட்டோட மாப்பிள்ளையாக இல்லாமல் பொண்ணு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க பொண்ணு இவர் கூட நிற்காது. அதுதான் பிரச்சனை. அப்போ இவர் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் நல்லது. ஒருவேளை இந்த பொண்ணு வீட்டோட அந்த பொண்ணாக இருந்துச்சுன்னா நல்லது. தனி கொடுத்துரும் போகணும்னு சொன்னால் பிரச்சனையாயிடும். அப்போ என்ன நடக்கும்னா, நான் சொன்ன மாதிரி இவரோட வீட்டுக்காரர் இன்னொருத்தர் பொண்ணோட லவ் வச்சுட்டு அஃபேர் வச்சுட்டு போயிட்டார். ஒருவேளை இவர் வீட்டோட மாப்பிள்ளையாக இல்லாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவரோட மனைவி யார் மேலேயாவது அஃபேர் வச்சுக்கிட்டு போயிடும். இன்றைக்கி பார்க்க நான் இப்போ நேற்று முன்னாள் 4-5 ஜாதகம் பார்த்துட்டு அதில் 3 கேஸ் இந்த கேஸ் தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாங்க, என் வீட்டுக்காரங்க போயிடுச்சு, இதை திருப்பி கொடுக்குறதுக்கு என்ன வழி? ஸோ மனசு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இங்கே நடக்குது, ஏன்னா சூரியன் அந்த வேலையை செய்கிறதுனால. ஸோ இந்த கோள்கள்னால இவர்களுக்கு திருமண தடைகள் உள்ளது. இது போக பல காரணிகள் இருக்குது. அதாவது இந்த 7ஆம் இடத்து அதிபதி சனி இருக்கிறார் இல்லையா, மேசராசியில் போய் உட்காந்து நீசமானதும் இல்லாமல் கேதுவோட சாரத்தில் உட்காரன்னு வச்சுக்கோங்க, அது அஸ்வினி நட்சத்திரத்தில் செப்பரேஷன் உண்டாயிடும். இதே 7ஆம் இடத்துபதி இங்கே இதில் சிம்மராசிலே உட்காந்தா அது ஒரு சிறப்பு. எப்படி சிறப்புனா, 7ஆம் இடத்துபதி நம்ம ராசியில் உட்காந்தா அவர் நம்மளுக்கு ஃபேவராக இருப்பார், நமக்கு அடிமை மாதிரி இருப்பார், நம்ம வீட்டோட வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. ஆனால் அங்கே போய் மக நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது. நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். அப்போ மகத்தில் போய் உட்காந்தா செப்பரேஷன், மற்ற நட்சத்திரத்தில் உட்காந்தா ஓகே குட். ஒருவேளை தனுசு ராசியில் போய் மூல நட்சத்திரத்தில் உட்காந்துச்சுன்னு வச்சுங்க, சொல்ல வேணாம், திரும்ப பிரச்சனை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் வச்சு தான் இந்த திருமண விஷயங்களை முடிக்கணும். இல்லாத பட்சத்தில் இதில் செப்பரேஷனில் போய் முடியும். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் கல்யாணமே நடக்காதா? நடக்கும். எப்போ நடக்கும்? நம்ம ஏற்கனவே பரிகாரங்கள் பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அந்த 2வது திருமணம் தடை செஞ்சுக்கலாம். இல்லாட்டி 2வது திருமணத்தை கொண்டு போய் விட்டுரும். அதுதான் இந்த பெண்களுக்கு வாழை மரம்
தாலி கட்டி ஆணுக்கு வந்து வாழை மரத்துக்கு தாலி கட்டி அது அந்த வெட்டி போட்டு ஒரு பரிகாரம் செய்கிறாங்க. ஆமாம். அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து சில ஆச்சாரியர்கள் வந்து தெரியாமல் அதே வேலையை செய்கிறாங்க. ஓ. பெண்ணுக்கும் வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த சடங்கு செய்கிறாங்க. அந்த சடங்கு தப்பு, அது செய்யக்கூடாது. பெண்ணுக்கு செய்வதாக இருந்தால் மண் சட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் உள்ள நீர் ஊற்றி மண் சட்டிக்கு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு அதுக்கு மேலே அந்த தலைப்பாலாம் கட்டி வச்சு அதில் நூல்லாம் சுற்றி அதில் தாலி வச்சு இந்த பூஜை செய்யணும். ஸோ அதனால் அந்த பரிகாரம் செய்யக்கூடிய முறை இருக்குது, மெத்தட் இருக்குது. தப்பாக செஞ்சீங்கன்னா தப்பு. காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்டா காய்ச்சலுக்கு தான் சாப்பிடணும், வேறு மாத்திரை சாப்பிடக்கூடாது, வேறு சைடு எஃபெக்ட் இருக்கும். அது மாதிரி தப்பாக பரிகாரம் செய்யணும், சைடு எஃபெக்டாக போயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் முறைப்படி செய்யணும். இந்த கோள்கள் இப்படிலாம் அமைப்பில் போய் இருந்தால் திருமண தடையும் ஏற்படுத்தும், இல்லாட்டி பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்தால் நீங்கள் திருமணத்தில் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ இவங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து திருமணத்தில் தடை ஏற்படுது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் திருமண தடை நீங்கும்? சரி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி ஒரு பாடல் இருக்குது. ஓகே. அந்த பாடலில் டெய்லி நீங்கள் சாண்டிங் பண்ணிட்டு வரணும், ஜெபிச்சிட்டு வரணும். அதன் மூலமாக இந்த சூரியன் வந்து உங்களோட கல்யாணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடுவார். ஓகே. 7ஆம் இடத்தை சரி பண்ணுவார் இவரே. இந்த நம்மளோட ராசி அறிந்ததுனால அவர் அதை சரி பண்ணி கொடுத்துருவார். இது ஒன்று. அப்புறம் சனிக்கிழமை தோறும், ஏன் சனிக்கிழமை சொன்னால் 7ஆம் இடத்துல சனியாக இருக்கிறதுனால கால பைரவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். அதுபோக அவரோட சன்னதியில் எலுமிச்சம்பழம் சாத்திட்டு வர்றது மூலமாகவும் உங்களோட பிரச்சனைகள் தீரும். இது கால பைரவருக்கு. அதுக்கப்புறம் வந்து செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம அருந்திட்டு வரணும். ஏன்னா செம்புனா தாமிரம், இது வந்து சூரியனோட இந்த மெட்டல். அதனால் அதில் தண்ணி வைத்து அருந்துவதன் மூலமாக இது அறிவியல் பூர்வமாகவும் நம்மளோட உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். ரைட்டுங்களா? அது போக வேத ஜோதிடத்தில் இது ஒரு பரிகாரம் மாதிரி. அப்போ அதில் வச்சு தண்ணீர் அருந்திட்டு வரலாம். கோதுமையை வந்து தானமாக கொடுத்துட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் கோதுமை தானம் கொடுக்கணும்னா வீட்டில் சப்பாத்தி சுட்டு தெருவில் அந்த ஏழைகள், அதாவது தினமும் சாப்பாடு கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாக நீங்கள் இதிலேருந்து வெளியேறி உங்கள் திருமணத்தை நல்லபடியாக நடத்திக்கணும். ஓவராலாக சூரியனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதான் சூரியன். அதனால தான் அந்த செப்பு பாத்திரம். எங்கள் வீட்டில் காசு பாத்திரம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதில் எப்பயுமே நாங்கள் ஆர்வல தண்ணி ரெடி பண்ணி ஆர்வ தண்ணியை செப்பு பாத்திரத்தில் மாற்றி அதை தான் நாங்கள் மறுநாள் குடிக்கிறோம். சார்ஜ் ஆகிடும். அதனால சொல்கிறேன், சூரியனோட இது சக்தி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. சூப்பர் சார், சூப்பர். ஸோ சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலான்ட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அருமை சார், சூப்பர். மகிழ்ச்சி.